இந்த கண்ணப்ப நகரில் ஒரு விசை ஹேர் கட் பண்ணுறதுக்கு முடி வெட்டுறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே பட்டையை போட்டு அப்படியே நெஞ்சில் எல்லாம் பட்டையை போட்டு கையில எல்லாம் போட்டு அப்படியே கத்திரிக்கோல் எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டார். ஸோ எப்போவுமே யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி தனியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் அவர் முடி வெட்டிகிட்டே இருக்கும்போது ஒன்றுன்னா அவர்கிட்ட பேச்சு கொடுத்து பேசிட்டு, பிரதர் நான் வந்து இந்த மாதிரி தான் இருந்தேன், எங்கள் அப்பா இந்த மாதிரி, எங்கள் அப்பா குடிகாரராக இருந்தது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஆகி போச்சு. ஏன்னா சாட்சி சொல்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திணற வேண்டிய அவசியமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான், எங்கள் அப்பா வல்சலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பேச பேச, எஸ் பிரதர், ஆமாம் பிரதர், அப்படியா, அப்படியே பேசி முடிக்கும் போது என்ன சொன்னார்னா, பிரதர் என்ன நினைக்கிறீங்க, ஜீசஸையா எனக்கா பிடிக்காதா? நான்லாம் அவருடைய தீவிர பக்தன் சார், நான்லாம் அவருடைய, நீங்க எல்லாம் சொல்ல வேண்டாம், நான் ஏற்கனவே ஊர்ல யாருக்குமே தெரியாம போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு அதிர்ச்சியா இருக்குது, நீங்க நம்ப மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு போயிட்டு டிராவை திறந்து உள்ள இருந்து பைபிள் எடுத்துட்டு வராரு. உள்ள பைபிள் எடுத்து, இது கூட விடுங்க, பைபிள் எடுத்துட்டு எனக்கு காமிச்சல, இது ஆச்சரியப்படுறீங்களா? இன்னொரு டிராவை திறக்கிறாரு, உள்ள 10 புதிய ஏற்பாடு இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா முடிஞ்சா அவங்களுக்கு இந்த புதிய ஏற்பாடை கொடுத்து அனுப்புவேன்னாரு. சர்ச்சுக்கு போனதில்லை, சர்ச்சுக்கு போகக்கூடிய விருதுரை இல்லை, ஆனா பார்க்கறது பட்டதான் முன்னாடி, ஆனா உள்ள இருக்கிறது யாரு? இதெல்லாம் வெளியில பிரதர், உள்ளுக்குள்ள வேற ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன வெளியில காமிக்கிறதுக்கு எனக்கு விடுதலை இல்லை, அதனால உள்ள வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னா எனக்கு பிரமிப்பாயிருச்சு. அப்ப இயேசுவை நேசிக்கிறதுக்கு நீங்க மட்டும் இல்ல சிஸ்டர், நீங்க மட்டும் இல்ல பிரதர், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாருல, அது உண்மை. தீர்க்கதரிசி என்ன சொல்றானா, நான் மட்டும்தான் ஆண்டவரே, இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிறகு நான் மட்டும்தான் ஆண்டவரை வந்திருக்கிறேன், இன்னைக்கு நான் மட்டும்தான் ஆண்டவரை ஊழியம் செய்றேன், நான் மட்டும்தான் ஆண்டவரை உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல வந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ மட்டும் எல்லாம் சொல்லாத, இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலையும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிட மாட்டோம், எங்க ஜீவனையே போனாலும் பரவாயில்லன்னு உயிரை பணையம் வச்சுட்டு 7000 பேர் இருக்காங்கப்பா, 7000 பேர் இருக்காங்க. நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு சொல்லும் போது கர்த்தர் 7000 பேரை காமிக்கிறேன். அப்ப ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த கூட்டத்திலே யோவானை பார்த்து ஆண்டவர் நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்க மாட்டாங்க. ஆனா யோவான் யார் அப்படின்னா, உண்மையிலே ஆண்டவருடைய மார்பில கேட்கல. ஜீசஸ் கிரைஸ்ட வச்சு எத்தனையோ போட்டோக்களை வரைஞ்சிருக்கலாம், ஆனா இருக்கிறதுல ரொம்ப வேல்யூபுல்லான போட்டோ என்ன தெரியுமா, அவருடைய நெஞ்சில ஒருத்தன் சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும் பாருங்க. பட் அந்த போட்டோ சொல்லல, அந்த சீனை சொல்றேன், அது பெரிய வேல்யூ. இயேசுனுடைய மார்பில சாயிறது எவ்வளவு பெரிய, அப்படி சாயிறது கூட ஒருத்தன் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் பேதுருவை மட்டும் பார்த்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீ என்னை, இந்த பட்டணத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம் சிஸ்டர், உங்க சொந்தத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம் சிஸ்டர். இப்ப சொல்றேன், என் அண்ணன் பேரு ஸ்டீஃபன், எனக்கு முன்னாடி உள்ள அண்ணன் பேரு ஸ்டீஃபன், என்னுடைய மூத்த அண்ணன் பேரு முருகன். ஃபர்ஸ்ட் பேரு முருகன், கடைசி பேரு ஸ்டீஃபன். ஆனா அந்த ஸ்டீஃபன் பார்த்து, ஸ்டீஃபன் இன்னைக்கும் இயேசுவை பிடிக்குமே தவிர இயேசுவை என்ன பண்ணலைன்னா நேசிக்கவே இல்லை. ஆனா உண்மையிலே அந்த வீட்டிலேயே என்ன மட்டும் தனியா ஆண்டவர் எடுத்து என்ன பண்ணாரு தெரியுமா, பேரு ஸ்டீஃபன் வச்சிருக்கிறது உண்மைதான்ப்பா, ஆனா நீ என்னை கர்த்தரை நீங்க உண்மையா நேசிச்சிட்டீங்கன்னா நீங்க கடந்து போகிற பாதை உங்களுக்கு கடினமா கேட்கல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவமானம் எனக்கு ஆதாயம், நிந்தை எனக்கு ஆதாயம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கையை உயர்த்தி மட்டும் சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ். இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். இது எல்லாமே என்ன விட்டு போனா கூட நோ ப்ராப்ளம் ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, ஆனா உங்க மேல வச்சிருக்கிற அன்பை மட்டும் என்னால எடுக்கவே முடியாதுன்னு சொல்றவங்க மட்டும் கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்துல அப்படிதான் வந்திருக்கிறாரு. நீ என்னை நேசிக்கிறாயா? சின்ன வயசுல நீ என்ன நேசிச்சது மாதிரி என்ன நேசிக்க முடியுமா? நேசிக்க முடியுமா?
என்னமோ தெரியல, இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய அன்பு ஆண்டவர் மிஸ் பண்றாரு. உன் பாசத்தை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். யாரை பார்த்துமே கேட்கல. இந்த திருச்சபையில எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் உண்டு, அவர்கள் இன்னைக்கு இந்த இடத்துல இல்ல. இந்த லைவ்ல எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை கர்த்தர் கொண்டு வந்த இந்த வார்த்தையை கேட்கிறாருன்னா, கர்த்தர் நீங்க அவரை நேசிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால கைகளை உயர்த்தி, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். ஓ